புகழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் திருமூலரின் முதல் தந்திரத்தில் 45வது பாடலை பார்க்க போகிறோம். எத்தனை இனிமையான பாடல் இது! அவருடைய 50 பாடல்கள் கடவுள் வாழ்த்தை பற்றி வருகின்றது. அந்த பாடல் என்ன, அதில் கூறும் செய்திகள் என்ன, நம் கர்மாவை பற்றி அழகாக தெரிவித்திருக்கிறார் திருமூலர். இதோ அந்த பாடல் அழகாக வருகிறது. விதி வழி அல்லது இவ்வேலை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தாலும் ஜோதி பிரானும் பதி வழி காட்டும் பகலவன் ஆமே. விதி வழி அல்லது இவ்வேலை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் ஜோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவன் ஆமே. இந்த பாடல் வரிகள் தான் எத்தனை அழகா பாருங்க. விதி வழின்றாரு, 2 முறை சொல்றாரு விதி வழிய. அதுக்கு அடுத்தது துதி வழின்னு சொல்றாரு. அது என்ன துதி வழி? அப்புறமா பதி வழின்றாரு. இந்த 4 வரியில 4 விதமான ரகசியங்கள் புதிந்திருக்கு. இப்போ விதி வழியில் பாசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற இன்ப துன்பங்கள்ல தான் இன்பமும் விருத்தமும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவர் குடும்பத்தில் நடைபெறுகின்ற இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கர்மா தான். இந்த விதி என்னன்னு சொல்லுவான், அவன் விதி சரியா இருந்ததுன்னா நல்லா இருப்பான்ப்பா, அவனுக்கு எங்க கடவுள் படைக்கும் போதே விதியை சரியா படைக்கல போல இருக்கு, அதுதான் இஷ்டத்துக்கு திரியிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தால் அவனுக்கு என்னதான் விதி எழுதி வச்சானோ அப்படின்னு உயர்ந்து சொல்லுவோம். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது விதி என்கின்ற கர்மா. இதைத்தான் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன்னா ஒரு மனிதன் அந்த விதி என்கின்ற கர்மாவிலே தான் மாட்டிக்கொள்கிறார். கர்மம் என்பது அவரவர் செய்த பூர்வீக பலன். பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவ என்ன பூவை எடுத்தாலோ தெரியல, இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்மா. ஏன்னா பிரம்மனுடைய தோட்டத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ மலர்கள் மலர்ந்துருக்குமா. அப்போ சின்ன சின்ன குழந்தைகள் ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த பூவை எடுப்பாங்க. அந்த பூவை எடுக்கும் பொழுது எடுத்துகிட்டு போய் பிரம்மா கிட்ட கொடுப்பாரு. அப்போ அந்த பூவை பார்த்த உடனே தான் அவர் விதியை எழுதுவார். இப்படியெல்லாம் பழங்காலத்தில் வாய்மொழி செவி வழியாக கதைகள் உண்டு. அதை வச்சு தான் என்ன பண்ணுவாரா, பிரம்மா அவனுடைய விதியை எழுதுவார். இப்போ கூட நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, காஞ்சிபுரம் வைத்தீஸ்வரர் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலைகள் இருக்கும். அந்த ஓலைச்சுவடியை எடுத்தோன்னா நம்முடைய விதி, நம்முடைய கர்மா, நம்முடைய முற்பிறப்பு அடுத்த பிறப்பு என்னன்றதை ரொம்ப தெளிவாக அழகாக எழுதி வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட நம்முடைய கட்டை விரலை, பெண்களாக இருந்தால் இடது கட்டை விரலும், ஆண்களாக இருந்தால் வலது கட்டை விரலையும் நாம் பதிச்சுட்டு வந்துட்டா போகிறோம். அதை எடுத்து அந்த என்னன்றதை அதில் ஒரு 5-6 காண்டங்கள் எடுத்த உடனே அந்த ஓலைச்சுவடியில் படிக்க மாட்டாங்க. அது 5-6 காண்டங்கள் இருக்கும். முதல் காண்டம் பொதுவான காண்டம், அதுலேயே ஓரளவுக்கு வந்துடும். அது யார், அம்மா அப்பா யார், மனைவி யார், எத்தனை குழந்தைகள், போன பிறவியில் என்ன பிறந்த, இந்த பிறவியில் நீ எப்படி இருப்ப, உன்னுடைய வயதில் எப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன நிகழும், இப்படியெல்லாம் வரிசைப்படி அழகாக பொது காண்டத்தில் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நமக்கு வேலை வேண்டுமா, மனைவி வேண்டுமா, இப்படி வீடு வேண்டுமா, இப்படி எவ்வளவோ தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை எல்லாம் எடுத்து அந்த ஒவ்வொரு காண்டத்தையும் படிப்பார்கள். இது நம்ம பார்த்தோம்னா நம்ம சிதம்பரத்துலேயும் சீர்காழியிலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே இந்த தலங்கள் எல்லாமே பார்த்தோம்னா சிவனோடு ஒட்டிய தலங்கள், சிவனுக்கு உரிய தலங்கள். அப்போ சித்தர்கள் வாழக்கூடியவர்களும் அங்கேதான். இப்போ 18 சித்தர்களில் ஒருத்தராக தான் திருமூலரும் வராரு. அப்போ இவரும் ஓலைச்சுவடிகள்லாம் எழுதி இருக்கலாம். இவருடைய பாடல்களில் பாருங்க, விதி வழின்றது ஒரு 4 வரி தான். முதல்ல விதி, 2வது வாட்டியும் விழி, 3வது வாட்டியும் அவர் என்ன சொல்றாரு, துதிக்க சொல்றாரு. அப்புறமா தான் பதின்னு சொல்றாரு. அப்போ துதிக்கிறது என்னன்னா, நம்முடைய இறைவனை மலர்களால் தூவி அவரை வணங்குறதுலாம் பெருசு கிடையாது. மனசார நம்ம கர்ம வினைகள் போக வேண்டும் என்றால் சிவ நாமத்தை சொல்லி, யாரு நம்ம சிவனுடைய நாமம்னா
தேவர் பிரான் அப்படின்னு சொன்னாருன்னா இந்திரர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த சிவபெருமான் அப்படின்றோம். ஒரு குட்டி கதை சொல்லிட்டு நம்ம நிறுத்திடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான ஒரு தாத்தா பாட்டி. அந்த தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, சாயந்திரமானாலும் காலையிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காட்டை ஒட்டி அவர்கள் வீடு இருப்பதனால பறவைகள் எல்லாம் வரும். அதனால் அவங்க தினமும் என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு தேவையான அரிசி, கோதுமை, கம்பு இதையெல்லாம் அவங்க வந்து அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் குடிக்க தண்ணி வைப்பாங்க. இதை வைக்கிறத பார்த்துட்டு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வைக்கிறாங்க அவங்கவுங்க மாடியில். இது வந்து புண்ணியம், விதி, கர்மா இதெல்லாத்துக்கும் இந்த கதை எடுத்துக்காட்டாக விளங்கும். அதை வச்ச உடனே அந்த தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவங்களுக்கு வெள்ளைக்குட்டி கிடையாது. அந்த காட்டினுடைய ஒட்டிய கடைசி பகுதிக்கு அப்புறமா வீடுகள் தொடங்கக்கூடிய இடத்துல தான் அவங்களுடைய குடிசை வீடு. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை விற்கிறத தினமும் வந்து எல்லா பறவைகளும் சாப்பிடும். அதில் ஒரு ஜோடி புறா மட்டும் வரும். வந்த உடனே ரெண்டும் உட்காந்துட்டு அழகாக சாப்பிட்டுட்டு பறந்து போயிடும். அதுக்கப்புறமா மழை காலம் வந்துடுது. இந்த மழை காலம் வந்த பிறகு அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, பறவைகளுக்கெல்லாமும் சாப்பாடு செய்ய போட முடியல, அந்த தீனியை போட முடியல. ஒரு வாரம் கழிஞ்சு போச்சு. அவங்களுடைய மனசில் எல்லா பறவைகளுக்கும் போட்டாங்க. ஆனால் இந்த பறவை மட்டும் 2 வரலையே ஜோடி புறாக்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, அந்த அம்மாவனுடைய கனவுல வந்து அந்த புறா பேசுதான். எனக்கு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நான் காட்டில் இந்த பெரிய ஆலமரம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்தால் ஒரு நாவல் மரம் இருக்கும், அங்கே வந்து பாருன்றாங்க. உடனே இந்த பாட்டியும் தாத்தாவும் நடந்து அந்த காட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு பெரிய ஆலமரம் முதல்ல நிற்கிது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு நாவல் மரம். அந்த நாவல் மரத்தில் மேலே எங்கே இருக்குதுன்னு அண்ணாந்து பார்க்குறாங்க. அப்போ 2 ஜோடி புறாவும் குடுகுடுன்னு ஓடி வருது. நல்லா இருக்கீங்களா தாத்தா அப்படின்னு அது பேசுது. உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது. என்னம்மா வரலன்னா, மழை, நாங்கள்லாம் தேவர்கள், ஒரு காலகட்டத்தினால் ஒரு கர்ம விதியினால் நாங்கள் புறாக்களாக திரிகிறோம். சரி, உங்களுக்கு இத்தனை நாள் எங்களுக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு. எங்களுக்கு எதுவுமே வேணாம். இல்லை இல்லை, நாங்கள் பறந்து இப்போ மேலே போயிடுவோம். கீழே வந்து இந்த மரத்துக்கு அடியில் 2 பெட்டி இருக்குது. ஒன்று குட்டி பெட்டி, இன்னொன்று பெரிய பெட்டி. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க. சொன்ன உடனே மனைவி வந்து பார்க்குறா, எதுக்குங்க நமக்கு, நாமளே எதுவுமே நமக்கு வேண்டாம், யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம், வேண்டாம் அப்படின்றான். உடனே கணவன் சொல்கிறார், அம்மா நம்ம எடுத்துக்கிட்டு போய் யாருக்காவது கொடுக்கலாம், நமக்கு வேண்டாம். ஆனால் எவ்வளவோ பேருக்கு சாப்பாடு இல்லாதவங்க இருக்காங்க, அவங்கள கொடுக்கலாம். என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாமே, அவருக்கு ஒரு உள்ளே என்ன இருக்குதுன்னு அறியணும்னு ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஆவல். உடனே சரியும் அப்படின்னு கணவனும் மனைவியும் 2 பேரும் தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த மரத்துக்கு அடியில் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பெரிய பெட்டி, சின்ன பெட்டி, தங்கத்தில் தக்க தக்க தக்கான்னுது. அப்போ அந்த நேரத்தில் அந்த தாத்தா என்ன பண்ணுறார், தகர பெட்டியாக இருக்க சின்ன பெட்டி அதை மட்டும் எடுத்துக்கிறார். தங்கம் பெரிய பெட்டி தக தக்கா மின்னுது, அதை அவர் எடுக்கலை. இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா, திறந்து பார்த்தா அவ்வளோ பணங்கள், பொற்காசுகள், தங்கம், சொல்லவே முடியல. அதை பார்த்தோன்னே இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு 5 எடுத்து கொடுக்குறாரு. தங்கம் என்ன ஏது அந்த அவர் கேட்குறாரு, என்னது ஏது சொல்லுங்கன்னு. இந்த மாதிரி போப்பா அங்கே இருக்குது, அங்கே பறவைகள் பேசும். அதே போல் இவன் பெரியவரும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் போகிறாரு. போகிற உடனே பறவை சொல்லுது, இதே மாதிரி உனக்கு பெரிய பெட்டி, சின்ன பெட்டி. பார்த்த உடனே தக தக தகன்னு பெரிய பெட்டியை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து திறந்து பார்க்குறாரு. உள்ள தேளும் பாம்பும் என்ன இருக்குது, பார்க்கக்கூடியாத முடியாத விலங்குகள்லாம் ஓடி வந்து அவரை கடிக்க வருது. அப்போ சொல்கிறார், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு சிவனே அப்படின்னு குரல் கொடுக்குறேன். ஆக கர்மம், ஒருவருடைய கர்மம் எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? இந்த உலகத்திலே வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த கர்மாவை வெல்ல முடியாது. இது விதி பயன்தான். இவங்க நல்லவங்களாக இருக்கிறதும் விதி தான், இவன் கெட்டவனாக பேராசை பிடித்ததும் விதி தான். ஆக விதியை வெல்ல வேண்டும் என்றால் அந்த சிவபெருமானை மலர்கள் கொண்டு தூவி அவரை அர்ச்சித்து நாம் வணங்கினால் நமக்கு முத்தி பேறு கிடைக்கும் என கூறி, எனக்கு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி, வணக்கம்.